மருதமணியே உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல. இந்த மருதமணி ஏற்கனவே நான் சாமி பாட்டு படிக்கும்போது கருப்பு சாமி வேஷம் போடுவேன். அப்போ எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு ஊரில் ராதா மருதமணி கருப்பு போட்டு ஆடி வரணும்னு நீங்கள் கருப்புன்னு கூப்பிடணும்ட்டாங்க. சரின்னு எங்கள் அண்ணன் வேஷம் போட்டு இரும்புக்கு அறுவாலை தூக்கி கொடுத்து முண்டை சமக்க முடியலை. அட்டைக்கத்தியை கொண்டுட்டு போய் என்னே நான் சாமியை கூப்பிட்றேன், எதிர்த்தாப்பில் கோயில் இருக்குது, அதில் போய் அறுவாலை வச்சு கீழே விழுந்து கும்பிட்டு அறுவாலை தூக்கிட்டு அப்படியே அப்படி நின்று நான் கூப்பிட கூப்பிட ஐயனாரை நினைச்ச ஆடி வாடான்னு சொல்லிவிட்டேன். சரி. இவனும் முண்டை போனவே அந்த கோயிலில் லைட் இல்லை, இருட்டு இருட்டு. அறுவாலை வச்சு விட்டு கும்பிட்டு விழுந்திருக்கேன். மணல் மணல் மூஞ்சி கூட ஒட்டிக்கிடுச்சு, மண் பவுடர் இருக்கு. அதுக்கும் அறுவாலை தூக்கிக்கிட்டு எனக்கு ஒத்த கண்ணு மூடிக்கிறோம்ல, இப்படி நின்றுருக்கேன். ஒரு 4-5 நாய் அங்கே படுத்து கிடந்தது இவன் கவனிக்கல. அந்த நாய் படக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்கு. இவன் சிப்பி பாற மாதிரியே தெரிஞ்சிருக்கான் காலு கைக்கு. நாய் நெருங்க நெருங்க நான் கூப்பிடுறேன், இன்னைக்கு வந்துருங்க அடந்த முடி அழகாய் அழகு கூப்பிட கூப்பிட இவன் ஆளை காண. முருகன்ட்ட யூடியூப் எடுக்கிற முருகன்ட்ட சொல்றேன், இங்கடோண்டு சொல்றேன். முருகன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு திரும்பி போய் பார்த்திருக்கேன். முண்டை நாய்க்கு விரட்டி பக்கத்துல இருக்க வேப்ப மரத்தை இப்ப ஒரு காலை பார்வேன், பேண்டேஜ் போட்டு இப்படி கெந்துவேன்.